டேய் காத்தமுத்து மசன்னு உக்காந்து இருக்காது எல்லா தேங்காய் அடுக்கு திருவிடாத பல்லுல போட்டு. முதலாளி தேங்காய் இலவசம் போட்டிருக்க, எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துட்ட, நீ என்ன ராம போட்டு நிக்க போறியா? டேய் இதெல்லாம் பிசினஸ் டெக்னிக், பொறுத்திருந்து பார். பிசினஸ் டெக்னிக் நானும் பார்க்க தானே போறேன், பாப்போம். பாரு இலவச தேங்காய்னு முதல்ல கூவு. சரிங்க முதலாளி. தேங்காய் 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 இலவச தேங்காய் வாங்க வாங்க வாங்க, இங்க பாருங்க தட்டு பாருங்க. இப்படியா கத்துறது? இலவச தேங்காய் வாங்க வாங்க, இலவசமா தரோம் வாங்க வாங்க. தட்டி பாருங்க, சும்மா நெத்து தேங்காய் ஓட்டம் இருக்கும். என்னது நெத்து தேங்காவா? டேய் நெத்து பல்லா அப்படியா கூவுறது? நான் எப்படி கூவணும் பாத்தியா? தேங்காய் 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 தேங்காய். நீ பண்ற வேலைய பார்த்தாக்கா பல்லுகிட்ட வச்சு திருவி கொட்டிட்டு பழுகுத தேங்காய. என்ன முதலாளி? இல்லடா தேங்காய்னு இப்படி வைய, அதை விட்டுட்டு பல்லுகிட்ட எது மாதிரி தேங்காய் தேங்காய் நீங்கிற. ஏ கைலாசா வாடா, நம்ம ஏரியாவில் யாரோ தேங்காய் விற்கிறாங்க, இலவசம் வேறு போட்டு வச்சுக்கிதா. அப்ப தேங்காய் மட்டும் இலவசமா, தேங்காய் திருவியும் இலவசமா? ஏண்டா அப்பயே சொல்ல உனக்கு, வாயை கொஞ்சம் மூடிக்கணும் வைடா, இந்த பல்ல வெளியே காட்டாத. இப்ப தேங்காய் திருவி இலவசமா பிடிப்பான்னு கேக்குறான் பாரு, கலாய்க்கிறான். அவனை மெண்டலும் முதலாளி. ஏய் உங்க கடைக்கு வரவங்களா மென்டலா? மென்டல்ன்ற அதானே உண்மையை சொன்னா எங்க ஆளு கோவம் வராது. ஏய் என்ன என்னைய கலாய்க்கிறான்? என்ன அடிக்கிட்டு இருக்கேன், தேங்காய் இலவசமா, வா எடுத்துட்டு போறோம். சரி போ. என்னடா பண்றீங்க? ஏய் நீங்க தான் எல்லாம் இலவசம் சொன்னீங்க, அதான் நாங்க எடுக்கிறோம். இலவசமா இலவசமா கையெடுக்கடா முதல்ல, அப்புறமா பேசுறேன். நீங்க எனக்கு லவரா? நீ தேங்காய் தானே இலவசம்னா அதான் எடுக்கிறோம். கையை எடுங்கப்பா முதல்ல, அப்புறமா நான் சொல்றதை கேப்பீங்க. ஏய் என்ன சொல்ல வரீங்க? தேங்காய் இலவசம் தான் சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு கையை கால எடுங்கிறீங்க? 5 தேங்காய் எடுத்துக்க இலவசமா, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன வெங்காய கண்டிஷன்? தேங்காய் நார் மஞ்சா. இன்னொரு 5 தேங்காய் எடுத்துக்கோ. இவன் என்ன மென்டலாண்டா? முதல்ல ஒரு 5 காய் ஏத்துக்கன்றான், அப்புறம் திருப்பி ஒரு 5 காய் ஏத்துக்கன்றான். என்ன கடை விற்கிறான் முதலாளி? நீ என்ன லூசா? 5 தேங்காய் எடுத்துக்காங்களா, அப்புறம் 5 தேங்காய் எடுத்துக்கிறாங்களா? இதெல்லாம் பிசினஸ் ட்ரிக்கு. இப்ப பாரு நான் என்ன சொல்ல போறேன்னு. 5 தேங்காய் எடுத்தா 5 தேங்காய் இலவசம். அப்ப நான் எடுத்துக்கடா, நீ ஒரு 5 நான் ஒரு 5. ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட என்ன சொன்னேன், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு சொன்னேன். நீங்களும் சம்மதிச்சு தானே 5 தேங்காய் எடுத்தீங்க? ஆமா எடுத்துக்கிட்டோம். நான் இன்னும் கண்டிஷனை பத்தியே பேசலையே உங்ககிட்ட. உன் கண்டிஷன் சொல்லியா? 5 தேங்காய்க்கு காசு கொடுக்கணும், 5 தேங்காய் உங்களுக்கு ஃப்ரீ. இலவசம் தான் போர்டுல போட்டு வச்சிருப்பா, இப்ப ஏன்பா காசு கேக்குற? நான் 5 தேங்காய்க்கு தான் இலவசம் சொன்னேன், 5 தேங்காய்க்கு காசு வச்சுட்டு போ. 5 தேங்காய் வாங்கினா 5 தேங்காய் இலவசம் தானே? நான் இலவசமா இருக்கிற 5 தேங்காய் மட்டும் எடுத்துக்கோ, வா தலைவரா போலாம். என்ன முதலாளி, இதான் உங்க பிசினஸ் இருக்க? தேங்காய் வரலிட்டு கடையை வச்சுட்டு போறானோ? விட்டதை அடுத்த கஸ்டமர் கிட்ட பிடிக்கிறேன் பாரு. யாரு பெத்த பிள்ளையோ வரம் போறவனுக்கெல்லாம் படி எழுக்குது. போ என்னமோ போ. அண்ணக்குடியக்கா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? அந்த முக்கூட்ல தேங்காய் கடை போட்டிருக்காங்க, எல்லாமே இலவசமா. வா போய் வாங்கி வரலாம். வா போல வா போல வாக்கா. டேய் காத்தமுத்து, அந்த இலவச போறதுக்கு ஓரமா போட்டு 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு கூவுடா. சரிங்க முதலாளி. 1 வாங்கினா 1 இலவசம், 1 வாங்கினா 1 இலவசம். வாங்க வாங்க வாங்க. ஏப்பா 1 வாங்கினா 1 இலவசம்ன்ற ஊருக்குள்ள பேசினாங்க மொத்த தேங்காய் இலவசம்னு. அம்மா கேரளா அந்த ஸ்கீம் எல்லாம் மாத்தியாச்சாமா. அப்ப 1 வாங்கினா 1 இலவசம்மா. அதுன்னா அவங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் 1 வாங்கினா 1 ஃப்ரீன்றீங்க. அந்த ஸ்கீம் எல்லாம் மாத்தியாச்சாமா. அங்க பாருமா தேங்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருமா. இந்த உலகத்துல யாரும் விற்க முடியாதுமா. கிட்ட கிட்ட வந்து பேசுற, தூரமா போ. நாத்து அடிக்குது, பல்லு கிள்ளு பட்டு மூஞ்சி என்ன செதறிட போகுது. நாங்க அப்படிதான் இப்போ வந்து வாங்கினா வாங்க, இல்லைன்னா போங்க. நீ ஓவரா சிலுத்துக்கிறான், அதான் பல்லே மூஞ்சி பாரு, நல்லா மரக்கா பல்ல போட்டு. ஏமா என் லேபர் அந்த மாதிரிலாம் அதிகமா பேசாதீங்க. நான் அவனை காரி கூட துப்புவேன், அவன் கண்டுக்க மாட்டான். நீங்க எல்லாம் பேசுனா அவன் கோவப்பட மாட்டான். சபாசலாம் முதலாளி. அட எச்சக்கலைங்களா, அவன் காரி மூவானா இவன் வாங்கிப்பானா? என்ன மானங்கட்டவனங்களா இருப்பானுங்க? மானங்கட்ட பசங்க. ஏமா நாங்க மானங்கட்டவங்களாவே இருக்கிறோம், நீங்க மரியாதை உள்ளவங்களாவே இருங்க. என்ன இப்ப வந்தது நான் தேங்காய் வாங்க வந்தீங்க, வந்து வாங்கிக்கங்க தேங்காய். அப்போ 2 வாங்கினா 2 ஃப்ரீ தானே? இந்த 2 ஃப்ரீயா எடுத்துக்கிறோம், 2 நீயே வச்சுக்க. இந்தாக்கா உனக்கு ஒரு தேங்காய், வாக்கா போலாம். அட மானங்கட்ட முதலாளி, இதான் பிசினஸ் ட்ரிக்கா? எடுத்துட்டு போறாளோ சும்மா லம்பாலி பொம்பளை எவ்வளோ இருப்பாளோலாட்டு. மாப்பிள்ள காத்தமுத்து கடை போட்டிருக்கான். ஆமாண்டா மாப்பிள்ள, வா போய் கேட்பான். நானா காத்தமுத்தியா தேங்காய் எல்லாம் அடிக்க வச்சுக்கிற, தேங்காய் கடை போட்டியானா? அட ஏன்டா நீ வேற அந்த மானங்கட்ட பொழப்ப கேக்குற? என்ன சொல்ற? டேய் மானங்கட்டவனே, பொழப்ப பத்தி தான் கேக்குறேன், சொல்லு. ஏ காத்தமுத்து, உன்னோட பாஸ்ரா நானு. ஏதோ 2 பொம்பளைங்க கிட்ட ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன மானங்கட்டன்னு சொல்லுவியா நீ? டேய்
நீ எப்படியும் தேங்காவும் விற்க போறதில்ல, எனக்கு சம்பளமும் தர போறதில்ல, அப்புறம் எதுக்குலாம் நான் உனக்கு மரியாதை? ஏதோ 2 பேருக்கிட்ட ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மரியாதை இல்லாத பேசுறேன் இல்ல? டேய் உன்னை கொஞ்ச நேரத்துல பாடுற எல்லாத்தையும் வித்து காட்டுவானு எனக்கு அது தெரியும். ஆனா எவனும் பணம் கொடுக்க மாட்டான், என்ன பண்ணுறது? டேய் நீங்க 2 பேரும் என்னத்தான் ஏமாந்தீங்க, என்னத்தான் விஷயம் என்கிட்ட சொன்னதானே தெரியும். இலவசம்னு சொல்லிதான் முக்காவாசி தேங்காய் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன இருக்கிறது அவ்வளவு தேங்காய் தான். இது என்ன செய்ய போறோம்னு தெரியல. இந்த தேங்காயை வித்துட்டு உனக்கு சம்பளம் கொடுக்கறதா இல்லையான்னு பாடுறா. ஏதோ சம்பளம் தரேன்னு சொல்ற, அப்படி கொடுக்கல நானும் 4 தேங்காய் எடுத்துட்டு போயிடுவேன். காத்த முத்து எனக்கு அப்ப 4 தேங்காய் தாங்கடா. நீங்க 2 பேரும் பிச்சை எடுத்துக்கினா எனக்கு ஒரு 4 கொடுங்கடா. எடுத்துக்கோ மாப்பிள. அப்ப நானும் வரம் போறவங்களாம் எட்டும் பாத்துக்குது என்ன சத்திரமாடா, தர்ம சத்திரமாடா? டேய் என்ன எங்க முதலாளி ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? இப்ப பாருங்கடா முதலாளி வேலையை காட்டு முதலாளி. இதுனடா இது? தேங்காயும் காணோம், பக்கத்துல நின்ற பல்லனையும் காணோம், எங்கடா போயிட்டானுங்க? எல்லாத்தையும் எடுத்து போயிட்டானுங்களே, என்னடா பண்றது? ஐயோ ஐயோ. எல்லாருக்கும் வணக்கம். நானும் 10 வருஷமா பணமாட்டில் தான் நடிச்சிருந்தேன். அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சின்ன வருத்தம் ஆகிப்போச்சு. அதனால நான் நின்றுட்டு கம்பெனிக்கு போயிருந்தேன். காட்டுறம்பாக்கம் போய் செஞ்சா எல்லாமே வந்து ஐயோ முருகேசா நீயா அந்த வேலைக்கு வந்த, நீ நடிக்காதா அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் ஓனரும் பார்த்துட்டு நீ வேணா போய் நடி, என் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதோட வந்துட்டேன். வர்ற வழியில் இவங்க தச்சையில் வந்து மாட்டினாங்க. என்னன்னு கேட்டால் நான் கம்பெனி தான் போகிறேன், எங்கேயும் போகிறேன்னு சொன்னேன். இல்லை நான் கொடுக்குறேன், நீ வாங்க நடிங்க அப்படின்னு இவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பொறுத்தா இவங்களோட வந்து நடிச்சுக்கிறேன். மன வருத்தம், அதனால் போகல. இதில் வேறு எந்த ஒரு ஃபால்ட்டு கிடையாது. இப்போ ஜனங்க என்ன நினைக்குது, பணம் அதிகமாக கொடுக்குறாப்புக்குது, அதனால தான் முருகேசன் அங்கே போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களே என் மேலே கோச்சிக்காதீங்க. இனிமேல் இதில் தான் நடிக்க போகிறேன். அந்த சேனலில் எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனல்லையும் ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பி தான் நானும் செஞ்சுக்கிறேன். ஆனால் அழகேசன் அதில் முருகேசன், இவ்வளோ தான் வித்தியாசம். வேறு எந்த ஒரு ஃபால்ட்டு கிடையாது. பன் டைம் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.